தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும். மகாராஷ்டிரா அரசியல்ல ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சர், தேசியவாத காங்கிரஸ் உடைய தலைவர் அஜித் பவார் பஞ்சாயத்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக மும்பையில் இருந்து அவருடைய சொந்த தொகுதியான பாராமதிக்கு காலையில போய் லேண்ட் ஆயிருக்காரு. ஒரு 8:45 வாக்குல அவர் லேண்ட் ஆன அந்த தனி விமானம்ங்கிறது விபத்துக்குள்ளாயிருக்கு. தொழில்நுட்ப கோளாறு காரணமா விபத்துக்குள்ளாச்சுன்னு சொல்றாங்க. பட் எதிர்பாராத விதமாக அதுல பயணிச்ச டெப்டி சிஎம் அஜித் பவார், அவர் கூட பயணிச்ச 2 பாதுகாவலர்கள், பைலட் உள்ளிட்ட 5 பேர் இறந்து போயிருக்காங்க. இது டிஜிசியை உறுதி படுத்தியிருக்காங்க. ஏன்னா 2022-23 வாக்குல தான் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார்கிட்ட இருந்து தனியா பிரிஞ்சு வரும்னு சொல்லிட்டு அஜித் பவார் பிரிஞ்சு வந்தாரு. தேர்தல் ஆணையமும் தேசியவாத காங்கிரஸோடைய கட்சி சின்னம், கட்சி கொடி எல்லாருமே அஜித் பவார் தான் சொல்லுவாங்க உத்தரவு கூட இட்டு இருந்தாங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல் அப்ப பிஜேபி சேர்ந்து போட்டி போட்டாப்புல அஜித் பவார். இப்ப நடந்த அந்த பஞ்சாயத்து தேர்தலா இருக்கட்டும், அடுத்து அந்த மேயர் தேர்தலா இருக்கட்டும், எல்லாமே சரத்பவாரோட கூட்டணி வச்சு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாப்புல அஜித் பவார். இப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கிறது மகாராஷ்டிரா அரசியல்ல ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இனிமேல் அஜித் பவார் தலைமையில இயங்குற தேசியவாத காங்கிரஸ் என்ன ஆகுங்கிறதா ஒரு பெரிய கேள்வி அங்க போய்கிட்டு இருக்கு. ஆமா, அதே மாதிரி அவரோட அந்த மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குடியரசுத் தலைவர், பிரதமர் தொடங்கி இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் வரையும் எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சியா தான் எங்களுக்குலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத விசாரணைக்கும் உட்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஆமா, இதுல அஞ்சலி செலுத்தின மம்தா பானர்ஜி தீவிரம் விசாரிக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆமா, அவர் ஒரு 6 முறை துணை முதலமைச்சராகவே மகாராஷ்டிரால இருந்திருக்காரு. முதல்ல இவர் சரத்பவார் முதலமைச்சரா இருந்தபோது இவர் அமைச்சரவைக்குள்ள கொண்டு வரப்பட்டார் அவரால். அதுக்கப்புறம் பல பஞ்சாயத்துக்கு அப்புறம் தனியா போனாரு. இப்போ அந்த குடும்பம் திரும்ப சேர்ந்துருச்சு அப்படின்லாம் அந்த உள்ளாட்சி தேர்தல்களை வச்சு பேசிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல இப்படியான ஒரு சம்பவம் அவங்க குடும்பத்தையே ரொம்ப சோகத்துல தள்ளி இருக்கு இந்த சம்பவம். ஆமா, அவருடைய மகன் பரத் பவார் அரசியல் கொண்டு வரணும்னு நினைச்சாரு. மக்களவை தேர்தலப்ப அவருக்கு போட்டி போடவும் வாய்ப்புலாம் வாங்கி கொடுத்தாரு. பட் அவருடைய மகன் தோல்வி அடைஞ்சாப்புல. முதலமைச்சர் ஆகணுங்கிறதா அவருடைய கனவாவே இருந்துச்சு. 6 முறை டெப்டி சிஎம்மா இருந்தா கூட முதலமைச்சர் ஆயணும்னு ரொம்ப கனவு கண்டாப்புல. பட் அந்த கனவு நிறைவேறாமே மறைஞ்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா அவர் இந்த கூட்டுறவு வங்கி தலைவரா 1991 16 ஆண்டுகள் இருந்திருக்காரு. அவரு சர்க்கரை கூட்டுறவு சங்க தலைவரா இருந்திருக்காரு. அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினரா இருந்து 91, அப்புறம் அதை ரிசைன் பண்ணிட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டு காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்தாப்புல சரத்பவார். அப்ப தேசிய காங்கிரஸோட இணைச்சுக்கிட்டாரு அஜித் பவார். இப்படி ஒரு பெரிய அரசியல் பயணித்தும் வந்தவர் அஜித் பவார் இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு. அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஜெர்மன் பிராட்காஸ்டரான DWஓட இணைந்து விகடன் ஈகோ இந்தியா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கோம். இதை நிறைய பேர் வீடியோவா பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்க பாருங்க, அதுக்கான லிங்க் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னொரு லிங்க்குமே அந்த கமெண்ட்ல இருக்கும். அதுல சில கேள்விகள் இருக்கும், குவிஸ் மாதிரி. அந்த வீடியோல இருந்து சில கேள்விகள், அதுக்கு பதில் சொன்னா பரிசும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம அடுத்த செய்திக்குள்ள போலாம். பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 கட்டமா நடக்க போகுது. இன்னையிலிருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் முதல் கட்டம், அப்புறம் மார்ச் 9 இருந்து ஏப்ரல் 2 வரைக்கும் 2ஆம் கட்டம் நடக்க போகுது. பட்ஜெட் கூட்டத்தொடர்ல முதல்ல ஜனாதிபதி உரையோட தான் ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி உரையோட தான் அந்த நிகழ்ச்சி தொடங்கியிருக்கு. இந்த 2 அவை கூட்டத்தொடர்லயுமே இன்னைக்கு பேசியிருந்தாங்க திரௌபதி முர்மு. தொடர்ந்து ஈவெண்டா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க திரௌபதி முர்மு. ஆமா, ஆளுநர்கள் சட்டசபை கூடும் போது வாக் அவுட் எல்லாம் பண்ணி சில ஆளுநர்கள் கலாட்டா பண்ணாங்க. பட் அவங்களுக்குலாம் எப்படி முன்னுதாரணமா நான் இருக்கேன் பாருங்கிற மாதிரி அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த உரையை முழுவதுமா படிச்சாங்க. அதுல ஒரே பாராட்டு மழை தான் மோடி கவர்மெண்ட்டுக்கு. பொருளாதாரம் அவ்வளவு சிக்கல்ல இருக்கும் போது கூட இந்தியா பொருளாதாரத்துல வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மெட்ரோ நெட்வொர்க்ல 3வது பெரிய நாடா இருக்கு, போன் தயாரிப்புல 2வது பெரிய நாடா இருக்குன்னு ஒரே பாராட்டு மழை. பட் அதுலயும் இந்த மணிப்பூர் விவகாரம் அதெல்லாம் இல்ல அந்த உரையில. அதுதான் எதிர்கட்சிகள் கேட்கறாங்க, அதை பத்தி சொல்லலையே அப்படின்லாம். நீங்க ஆளுநருக்கு அதெல்லாம் எழுதி கொடுப்பீங்களா அப்படின்னு அவங்க திரும்ப கேட்பாங்க. அதே மாதிரி 150 வந்தே பாரத் ரயில் இந்தியால ஓடிக்கிட்டு இருக்கு. 2 கோடி பேருக்கு அந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழே கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜிஎஸ்டி வரி விலக்கு கொஞ்சம் தளர்த்தினதுனால 2 கோடி வாகன விற்பனை நடந்திருக்கான், பதிவாயிருக்கான். அவங்க விட்டதே செப்டம்பர் அக்டோபர்ல தான். அதுக்குள்ள 2 கோடி மொத்த வருஷத்துக்கு சேர்த்துக்கிட்டாங்க திரௌபதி முர்மு. ஆமா, அதே மாதிரி 4 கோடி வீடுகள் ஏழை மக்களுக்கு கட்டித்தரப்பட்டிருக்கு மத்திய அரசால
அப்படிங்கிறதெல்லாம் வந்து லிஸ்ட் பெருசா போயிட்டே இருந்தது. ஒரே பாராட்டு மழை தான். இதுக்கு முன்னாடியே வந்து இந்த கூட்டத்தை கூட்டியிருந்தாங்கல்ல, எதிர்க்கட்சிகள்லாம் கூட்டி கிரண் ரிஜிஜு வந்து வந்துருங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டுருவோன்னு, அதுல வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லாருமே. அதுல கலந்துக்கிட்டு வெளியே வந்த திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இந்த ஆளுநர்கள் வாக் அவுட் பண்றதை பத்தி எல்லாம் பேச போறோம், அதே மாதிரி மகாத்மா காந்தி பெயரை நீக்கினதை நாங்க விடவே மாட்டோம், அந்த திட்டத்திலையும் இந்த மாநில அரசு மேல சுமைய ஏத்திருக்காங்க, அதையுமே விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாங்க. அங்க ஜி.கே. வாசனும் கலந்துக்கிட்டாரு. அவர் ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய தலைவரா இருந்தா கூட சின்ன கட்சிகளுக்காக குரல் கொடுத்த ஒரே நபரா ஜி.கே. வாசன் தான் இருந்தாரு. சின்ன கட்சிகளுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பேசுறதுக்கு. வாய்ப்பு கொடுக்கணும், குறைஞ்சபட்சம் 7 நிமிஷமாவது பேச வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு பெரிய கட்சி தலைவரா சின்ன கட்சிகளுக்காக குரல் கொடுத்துருக்காரு. சூப்பர். 7 நிமிஷம் பேச போறாப்புல. அது 7 நிமிஷம் பேசுறதுல பல பேர் 7.5 ஆக போகுது. இன்னொன்னு வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்னாலே அல்வா வந்து கிண்டுவாங்கல்ல. ஆமா, நிர்மலா சீதாராமன்கோ டெல்லி நார்த் பிளாக்ல நேற்று அல்வா வந்து கிட்டிருக்காங்க. எப்ப கொடுப்பாங்க நமக்கு? பிப்ரவரி 1. ஓகே, நேற்று அவங்க எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. நமக்கு சுட சுட கொடுப்பாங்க பிப்ரவரி 1. ஞாயிற்றுக்கிழமை இந்த முறை வந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. பார்க்கலாம் என்னென்ன மாதிரி முக்கியமான அறிவிப்புகள்லாம் வரப்போகுது அப்படின்னு. தமிழ்நாட்டு செய்திக்கு வரதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து 3 வைரல் வீடியோக்களை வந்து பாத்திரலாம். முதல் வீடியோ மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்ல குடியரசு தினத்தை கொண்டாட்டத்தப்ப அந்த மாநிலத்துடைய நீர்வளத்துறை அமைச்சர் பாஜகவுடைய தலைவர் கிரீஷ் மகாஜன் வந்து பொதுமக்கள்கிட்ட பேசுறாரு. பொதுமக்கள்கிட்ட வந்து பேசுறப்ப சம்போஜி மகாராஜ், சத்ரபதி சிவாஜி எல்லாம் வந்து பேசுறாப்புல. அதுக்கும் குடியரசு தினத்துக்கும் சம்பந்தம் இல்லாத பத்தி எல்லாம் பேசுறாரு அவரு. ஆனா அம்பேத்கர் பேரை விட்டுட்டாரு அவரு. அந்த நிகழ்ச்சியில பாத்துக்கிட்டே இருந்த வனத்துறை அதிகாரி மாதவி ஜாதவ் எங்க அம்பேத்கர் பேரை எப்படி நீங்க வந்து சொல்லாம விட்டுட்டீங்கன்ட்டு அவர்கிட்டயே ஸ்பீச் முடிஞ்சோடனே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களை தனியா வெளியில கூட்டு வந்துருக்காங்க. அந்த ஆதங்கத்தை கொட்டுறாங்க, எப்படி அம்பேத்கர் பேரை சொல்லாம குடியரசு தினம் வந்து கொண்டாட முடியும் அப்படின்லாம் கேள்வி கேட்டோன்னே அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிருச்சு. அது சலசல ஏற்பட்டவொடனே நான் வந்து தற்செயலா தாங்க விட்டேன், மத்தபடி அப்படிலாம் விடலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல கிரீஷ் மகாஜன். அப்புறம் அந்த வீடியோ ஆல் ஓவர் இந்தியா பயங்கர ட்ரெண்ட் ஆன உடனே ஒரு வழி இல்லாம நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், நான் மன்னிப்பு வந்து கேட்டுக்கிறேன், குடியரசு தினம்னாலே அம்பேத்கர் தான், அதெல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்காப்புல. வீடியோ வரலன்னா அதெல்லாம் நடந்திருக்காது. ஆனா அந்த வனத்துறை அதிகாரிய இடம் மாற்றம் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம இருக்கணும். இந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆயிருக்கு, பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வனத்துறை அதிகாரி ஒரு காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. இவர் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயுங்களும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் அளவுக்கு போயிருக்காங்க. அவங்க போன உடனே சரி நான் மன்னிப்பு கேட்டுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாரு. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வர வீடியோக்களுமே நமக்கு வந்து பனியால மூடி இருக்கு அந்த நகரமே. அந்த அளவுக்கு ஜம்மு ஸ்ரீநகர் ஹைவே எல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அங்க போனா டூரிஸ்ட்லாம் வந்து ஜம்முல மாட்டிட்டு இருக்காங்க. ஸ்ரீநகருக்கு வந்து அங்க இருந்து கிளம்பி வர முடியாத அளவுக்கு பிரச்சனையா இருக்கு. ஆமா, நேற்று ஒரு வீடியோ, ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டலே ஒரு சில செகண்ட்ஸ்ல வந்து மூடுது. அந்த அளவுக்கு வந்து பனி அப்படியே அடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பனி சரிவுங்கிறது அங்க. அதே மாதிரி பனி பொழிவு அப்படிங்கிறது அமெரிக்கா கனடாலையும் பல இடங்கள்ல வந்து இயல்புநிலையே பாதிக்கிற அளவுக்கு வந்து ஸ்னோஸ்ட்ராம் வந்து தாக்கமா இருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் என்னன்னா பனி பத்தி பேசுறப்ப இமாச்சல் பிரதேசத்துல சம்பா மாவட்டம் இருக்கு. அங்க 13 வயசு சிறுவன் பியூஷ் குமாரும் அவருடைய 19 வயசு நண்பரும் சேர்ந்து ட்ரக்கிங் மாதிரி வந்து போயிருக்காங்க. அந்த பனியிலேயே போறப்ப கடும் பனி, உணவு இல்லாம வந்து 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. அவர் கூட கூட்டிட்டு போன நாய் வந்து பக்கத்திலே இருந்திருக்கு. 1 நாள் 2 நாள் இல்ல, சாப்பாடு தண்ணி இல்லாம 4 நாள் அந்த பாடி பக்கத்திலே நின்று இருக்கு. அப்புறம் ஹெலிகாப்டர்லாம் போய் மீட்டிருக்காங்க. மீட்கிறப்ப அந்த நாய் உடலையாம், கத்திருக்கான் பயங்கரமா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே மீட்க தான் வந்துருக்காங்க, நாய் வந்து புரிஞ்சுக்கிட்டு வழி விட்டுருக்கு. இப்ப அந்த பாடி எடுத்துட்டாங்க. அந்த நாய் வந்து அந்த நன்றியை பாருங்க, 4 நாளா அப்படியே சூடு தண்ணி இல்லாம யார் வளர்த்துனாங்களோ அப்படியே இருந்திருக்குங்கிற அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த நாய் பாக்குறப்ப ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு நமக்கு. திமுக தேர்தல் பிரச்சாரத்துக்கு தயாராயிட்டாங்க. 20 நட்சத்திர பேச்சாளர்களை அடுத்த 1 மாசத்துக்குள்ளார 234 தொகுதியிலையும் 234 சட்டமன்ற தொகுதியிலையும் கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கணும். அந்த கூட்டத்துக்கு மாணவ அமைப்பு, தொழிலாளர்கள் அமைப்பு, வங்கி அமைப்பு, இருக்கிற எல்லா அமைப்பையும் கூட்டு வந்து ஆஜர்படுத்தி இருக்கணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பேச வைப்பாங்களா? இல்ல. ஆனா அந்த 20 பேரும் பாக்குறப்ப ஒருத்ததான் இருக்காங்க. பழனிவேல் தியாகராஜன், கனிமொழி, என்விஎன் சோமு, அதுக்கப்புறம் கோவி சிலியெல்லாம் இருக்காங்க. அதுல நீ சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? யாரு? திண்டுக்கல் லியோனி. அவருதான் பட்டிமன்றம் எல்லாம் நடத்துவாரு. மேடையில திமுகவா அதிமுகவான்னு ஏதாவது நடத்திட போறாரு. திமுகன்னு மட்டும்தான் பேசணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதல்வர் வந்து போயிருக்காரு தஞ்சாவூர் மாவட்டத்துல போய் அங்க மாநாட்டுல எல்லாம் கலந்துக்க போறாரு, முஸ்லீம் லீக் மாநாட்டுல. அங்க அவரை மட்டும் ஆனா ரோட் ஷோ டெய்லி பண்ணிடுறாரு, போற இடத்துல எல்லாம் பண்ணிடுறாரு. இன்னும் ஆனா அதுக்கான வழிமுறைகளை வகுக்கல தமிழ்நாடு அரசு. அவருக்கு மட்டும் தனியா பர்மிஷன் வந்து கிடைச்சிருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த
இது தேர்தல் அறிக்கை அதுதான் எங்களோட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க திமுக. அது வில்லனா மாறிடுச்சுன்னு இவங்க எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அதை தயாரிக்கிற குழுவோட தலைவராக இருக்கிற கனிமொழி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கடந்த காலங்களில் நாங்கள் தேர்தல் அறிக்கையை கதாநாயகன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இந்த ஆண்டு வந்து அது கதாநாயகியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மேக்கப் போட்டு எடுத்துட்டு வந்து நிறுத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். கதாநாயகனும் நான் தான், கதாநாயகி நான் தான், வில்லனும் நாங்க தான். இந்த போன முறை வந்து கல்வி காமெடி நேர் நம்மளா நம்மளை வச்சுதான் எல்லா கட்சியும் காமெடி பண்றாங்களே. எல்லா கட்சியும் இஷ்டத்துக்கு வாக்குறுதிகளை கொடுத்துடுறாங்க. திமுக அப்படிதான் சொன்னாங்க, 505 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுல கல்வி கட்டணம் ரத்துங்கிறது முக்கியமான வாக்குறுதி. இப்ப ராமதாஸ் இன்னைக்கு வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துலன்னு வந்தாப்புல இல்ல, இன்னைக்கு கல்வி கட்டணம் எடுத்துட்டு வந்திருக்காரு அவரு. பட்டியலின மாணவர்கள் மட்டும் கல்வி கட்டணம் ரத்து பண்ணிருக்காங்க. இப்ப வங்கிகள் என்ன பண்ணிருக்குன்னா 48 கோடிக்கு சரியான விவகாரங்கள் இல்ல, அந்த மாடல் எங்க போனாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு 48 கோடியை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அது திமுக எடுத்துட்டு வந்து நாங்க தான் பண்ணிட்டோம்ட்டாங்களா. அவங்க செஞ்சதுக்கு நீங்க முத்திர குத்துவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு ராமதாஸ். அவர் வந்து என்ன ஓவராக திமுக வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காரு, கூப்பிடுங்கன்றாரா? அவர் போலங்கிறது தெரிஞ்சிருச்சு, அந்த சைடு தான் போறாப்லையா. மகனுடைய பாதையில் அப்பா பின்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க, தகவல் தான் வெளியாகிட்டு இருக்கு. ஏடிஎம்கேக்கு போறாரா இல்ல எங்க போறாருன்னு தெரியல. ஏடிஎம்கே போறாடி, பிஜேபி போவாருப்பா, ரெண்டும் ஒண்ணு தானே. அதாவது கூட்டணியை சொன்னேன். சரி, அதே மாதிரி ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மகள் ஸ்ரீகாந்தி செயல் தலைவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா எடுக்கிறது தான் முடிவு, ஐயா இந்த சொல்ற கட்சி தான் உண்மையான பாமக, அதனால அவர் வைக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும், அவர் எந்த கூட்டணியில இருக்காரோ அதுதான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புமணி வச்சிருக்க கூட்டணி போலியானதுன்னு இருக்காங்க. 2 பேரும் ஒரே கூட்டணிக்கு போயிட்டா எப்படி ஐயா இருக்கும்போது வெற்றி பெறும், இவர் இருக்கும்போது தோல்வி அடையுமா? பார்த்து ஒரு 2 நாள் 48 மணி நேரத்துல நமக்கு தெரிய வரும். வானிலை அறிக்கை மாதிரி சொல்லிருக்காங்க ஸ்ரீகாந்தி. ஆமா, இதுல இன்னொருத்தர் கூட்டணி தென் தமிழகத்துல நாங்க இல்லாம யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிருக்காரு புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமி. அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, ஆட்சியில பங்கு தர கட்சியோட நாங்க கூட்டணிக்கு போவோம் அப்படின்ட்டு. விஜய் ரூட்டு. ஆமா, அவர் வந்து என்ன எதிர்பார்த்திருக்காரு, யாராவது கூப்பிடுவாங்க நம்மளை கண்டுப்பாங்கன்னு மாநாடுலாம் போட்டாரு. விஜயும் கண்டுக்கலையா, அதிமுகலையும் கண்டுக்காதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காராம். இப்ப பிப்ரவரி 14 இல்லைன்னா 15 2 டேட்டுக்குள்ள ஒரு கூட்டணி நாங்க அறிவிச்சிருவோம் அப்படின்றாரு. பிப்ரவரி 14 அறிவிக்கணும், கரெக்டா இருக்கும். லவ்வர்ஸ் டே அழுதுமா அறிவிச்சு அன்பை பரிமாறிக்குவாரா? தாவேகா செங்கோட்டையன் கூட்டணி பத்தி பேசினாலே டெல்லியில இருந்து வந்துடுறாங்க, அதான் நாங்க எதுவும் பேசாம இருக்கோங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கு போல இருக்கு. ஆனா நமக்குலாம் அழுத்தம் கொடுக்க முடியுமான்னு பேசினாரு விஜய். ஆமா, ஆனா என்ன மேட்டர்னா, அவர் வந்து டிடிவியோட பேசினாரு, டிடிவி அங்க கூட்டு போயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸோட பேசுனீங்களான்னு கேட்ட கேள்விக்கு தான் இந்த பதில சொல்லியிருக்காரு. பேசணும்னு சொன்னோன்னா அவரையும் கூட்டிட்டு போயிடுவாங்கிற மாதிரி தான் இருக்கு. யார் யாரோடலாம் நீங்க பேசுறீங்களோ அவங்களெல்லாம் எங்க கூட்டணி கூட்டு வந்துருவோம் அப்படின்னு பிஜேபி பண்றாங்க போல. ஆமா, இன்னொரு பக்கம் என்ன, எஸ்ஏசி இன்னைக்கு திருவாரூர் போயிருந்தாரு. திருவாரூர்ல இருந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அரசியல் வேற, சினிமா வேற. சினிமா படத்தை வந்து நிக்க வச்சதுனாலலாம் வருத்தப்பட போறது கிடையாது விஜய் அப்படின்னா சொல்லியிருக்காரு. வருத்தப்பட வேண்டியது ப்ரொடியூசர் தான், விஜய் வந்து வருத்தப்பட போறாப்புல. அதான் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் வந்து அதிகாரத்துல வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, அதை விட்டுட்டு ஏன் வந்து வேற ஒருத்தர் அதிகாரத்துல உட்கார வைக்கிறதுக்கே பாடுபட்டு இருக்கீங்க, ஏன் தேஞ்சு போறீங்க, இங்க வாங்கன்னு வந்து மகனுக்காக அப்பா வந்து கூப்பிடுறாரு. இன்னும் வெற்றி பிரகாசமா இருக்கு விஜய்க்கு, விசில் சத்தம் காதை கிழிக்குது அப்படிங்கிறாரு. கிழிக்குதுன்னா தனியாவே நின்று ஜெயிக்கலாமே, எதுக்கு காங்கிரஸை கூப்பிடுறாரு? அது ஒற்றை பெண் குயினா போறது கொஞ்சம் பயமா இருக்கும்ல. அதனால வந்து நீங்களும் வாங்க, உங்க தலையில எழுதிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். துண்டு விரிச்சு பேசுறாங்க, பட் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஆனா என்னன்னா, அந்த தாவேக்காவுடைய கொள்கை உறுப்பு செயலாளர் இருக்காருல்ல, அவங்க வராங்க, இவங்க வராங்க, இவங்க அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு வராங்கலாம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல லயோலா மணி கூட சேர்ந்து. ஓஹோ, கடைசியில யாரும் வரல போலாதான் தெரியுது. ஆமா, திறந்து வச்சிருக்காங்க கடையை. மன்சூர் அலிகான் கூட வரலையே, ஏடிஎம் கேக்கு போன வாட்டி வந்த மாதிரி. சரி, பொறுத்து வந்து பாப்போம், இன்னும் 1 மாசம் டைம் இருக்குல்ல. தேமுதிக அந்த ரூட் எடுக்கிறாங்களா அப்படின்னு. தேமுதிக ஆமா பெரிய கட்சி. ஆனா தேமுதிகாம என்டிஏ வர மாதிரிதான் இது வரைக்கும் பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொன்னா, என்டிஏ இப்ப வந்து இந்த சீட் ஷேரிங்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, அரசியல்ல இந்த கூட்டணிக்கு யார் யார் எவ்வளவு சீட்டு வேணுங்கிறது கேட்கலாம். அது ஒரு குழு ஒன்று அமைப்பாங்களா, அந்த மாதிரி திமுக குழு வந்து அமைக்க போறாங்க. அது வந்து ஒரு இதுக்குதான், அதுக்கு முன்னாடி பேசிலாம் முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு டீ காஃபி சாப்பிட்டு போற ஒரு குழுவா, அது ஒரு மீட்டிங்கா தான் இருக்கும். இப்ப என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கிற அதிமுக குறைஞ்சது 160 தொகுதியில போட்டிப்படணுங்கிறதுல திட்டத்துல இருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. குறைஞ்சது 160 கீழே ஒரு குறையக்கூடாதுங்கிறது இருக்காராம். மீதி பாக்குறப்ப 74 இருக்கு. பாஜக 40 தொகுதி வந்து கேக்குறாங்களாம். ஓகே, மீதி 34 யாருக்கு கொடுக்கறதுங்க? 40 கொடுக்க முடியாதுங்க. 40 கொடுத்தா அதே 20 டிஎம்கேக்கு வந்து போயிடும். எனக்கு கொடுக்க பத்தி இல்ல, நீங்க ஜெயிப்பீங்களாங்கிற மாதிரி
பொலைட்டா வந்து கேட்டிருக்காரு அவரு. நானே எப்படிங்க டிஎம்கே ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு இருக்காரா? 25 தொகுதிகளுக்கு குறையாம கேட்டுட்டு இருக்காங்களாம் பிஜேபி இது வரைக்கும். போன முறையோட நாங்க வந்து 9% எங்களுக்கு ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. யாரு? பிஜேபியா? அதனால நீங்க வந்து கொடுத்தே ஆகணும். 25 சீட் ஆகுது, 40 கேக்குறாங்களாம். பட் எடப்பாடி 25 அப்படின்னு ஒரு கணக்கு பிள்ளைய ரொம்ப கலர் கட்டிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. மீதி இருக்கு அவங்களுக்கு டிடிவிக்கு, அன்புமணி ராமதாஸுக்கு மற்றும் இதர கட்சிகளுக்கு, மேபி ராமசந்தன் அவருக்கு, அப்புறம் தேமுதிகவுக்கு, அப்புறம் ஓபிஎஸ் தினகரன் சேர்ந்து வர போறாங்களே அவங்களுக்கு எல்லாம் வந்து மீதியெல்லாம் கொடுத்துடலாம்னு ஒரு டீலிங் போட்டிருக்காராம் அவரு. ஆமா, டிடிவி வந்து 13 தொகுதிகள் வரையும் அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காராம். அதுல 7 தொகுதிகள் வரையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களாம் பிஜேபி. அங்க வாங்கி இங்க இவருக்கு அவங்க கொடுத்துருவாங்க போல. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் ராஜ்யசபா சீட்டு, மத்திய இணையமைச்சர் பதவியெல்லாம் கூட எதிர்பார்க்கிறதா சொல்றாங்க. சரி, அதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும். எல்லாம் அந்த கூட்டணி வந்து ஒரு கால்குலேட்டடா நின்று ஜெயிச்சா மட்டுமே அதெல்லாம் நடக்க போகுது. அவங்க கேட்டேன்னா உறுதியா ஜெயிப்போங்கிறாங்க. டவுட்டே வேணாங்க. பிஜேபி 9% இருக்கு, ஏடிஎம்கே குறைஞ்சது 24% இருக்குது. நீ கூட்டணி எவ்வளவு வருது? 33% வருதா? வருது. அப்புறம் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அது ஒரு 5% போட்டுக்கோங்கிறாங்க. அப்புறம் தேமுதிக, தினகரன் மத்தவங்க எல்லாம் போட்டு அன்புமணி ராமதாஸ், வன்னியர் ஓட்டு இதெல்லாம் சேர்த்தேன்னா குறைஞ்சது 44 இப்பயே இருக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. சரி, ஏடிஎம்கேவோட அந்த 24 இருந்து கொஞ்சம் விஜய் உருவாரா? அதெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து டிஎம்கே ஓட்ட தான் உருவாங்களாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க போல அவங்க. சரி, ஓகே. அதே மாதிரி இவர் ஓபிஎஸ் வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களான்ட்டு யாரு துணைத் தலைவர் அவரோட இடத்துல உட்காந்துருக்காருல்ல, அதாவது ஓபிஎஸ் ரொம்ப காலமா உட்கார்ந்துகிட்டு இருந்த இடத்துல இப்ப வந்து ஆர்பி உதயகுமார் உட்கார்ந்துட்டு இருக்காரு சட்டமன்றத்துல. அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடியாரை ஏத்துக்கிட்டு யார் வந்தாலும் இருகரம் கூப்பி வரவேற்போம். அவர் ஸ்டாலினா இருந்தா கூட ஓகேங்கிற மாதிரி சொல்றாரு. இருகரம் கூப்பி வரவேற்போம். ஒருவேளை எடப்பாடியாரை ஏத்துக்கலன்னா ஒரு கரம் அப்படிலாம் அவர் சொல்லல. யார் இருந்தாலும் இபிஎஸ் எதிராக வரவேற்போங்கிற மாதிரி செக் பண்ணது முடிச்சிருந்தாப்புல ஆர்பி உதயகுமார். என்னையும் துணைத் தலைவராவோ இல்ல துணை முதல்வராவோ ஏத்துக்கணும்னு அவர் மைண்ட்ல ஓடி இருக்கும். சரி, இன்னொரு பக்கம் சரத்குமார் போன டைம் மக்களவை தேர்தல் அப்ப வந்து விருதுநெல்ல போட்டிட்டாங்க ராதிகா. பட் அவங்களால ஜெயிக்க முடியல. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, போட்டியிட போறதே கிடையாதான். எதுக்கு நின்று தோத்துக்கிட்டு சரத்குமாரும் சரி ராதிகாவும் சரி, நானே போட்டியில அப்புறம் என் ஒய்ஃப் இப்படி போட்டிடுவாங்க, 2 பேரும் நாங்க போட்டியிட போறது கிடையாது. சரத்குமார் போட்டியிடலன்னா எப்படி அவங்க மாமியார் கணவன் நினைவாக்குறது, முதல்வர் ஆகுறது? அதான் விஜய் பத்தி கேக்குறப்ப, ஏங்க விஜயோட நான் ரொம்ப சீனியருங்க, அவரு என்னைய ஒப்பிடாதீங்க. நான் 28 வருஷமா அரசியல் இருக்கேன், எம்எல்ஏவா இருந்திருக்கேன், எம்பியா வந்து இருந்திருக்கேன். அவர் அரசியல்லாம் வேற, நான் வேற லெவலுங்க. இன்னொன்னு வந்து நான் கட்சியை வந்து கலைக்கல, தேசிய நீரோட்டத்துல இணைச்சிருக்கேன் அப்படிங்கிறார். தேசிய நீரோட்டத்துல இணைஞ்சு அது போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கமா. கனவோட கனவா இணைச்சிருக்கேன் நானு. ஒரு நாள் பிஎம் ஆகும் அப்படிங்கிற கனவோட இப்ப இருக்காருன்னு நினைக்கிறேன். சர்ச்சைக்குரிய அந்த திருப்பரங்குன்றம் வழக்குல தீர்ப்பு கொடுத்தவர்தான் ஜிஆர் சுவாமிநாதன். சென்னையில் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிட்டவர் ஒரு பொது சேவைகள்லாம் செய்யும் பொழுது நான் சனாதன தர்மத்தை மனசுல வச்சுட்டு தான் செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இன்னொன்னு 4 வருஷம் இருக்கு, 4.5 வருஷம் இருக்கு என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இன்னும் பல இதை பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லரும் கொடுத்துருக்காரு அவரு. ஓகே, அது வந்து பெரிய சர்ச்சையா மாறினதுனால இங்க சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சனாதனம் அப்படிங்கிறது சாதிக்கு ஒரு நீதி சொல்ற ஒரு விஷயம், ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. ஆனா அதுக்கு நேர் எதிரானது நம்மளோட அரசியல் அமைப்பு. அதன்படி தீர்ப்பு கொடுக்காம சனாதனத்தின்படி நான் தீர்ப்பு கொடுப்பேன்லாம் ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் அந்த நீதிபதி பதவிக்கே தகுதியற்றவர், அவர் உடனே பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டன பதிவு வந்து போட்டிருக்காரு. அவருக்கு எதிராக போராட்டங்கள் வந்து அங்கங்க நடக்குது, நீதிமன்ற வளாகத்துக்குள்ளெல்லாம் நடக்குது. அப்படிங்கிறதுனால ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஒரு பொதுநல வழக்கா போட்டிருக்காரு. நீதிபதியோட மாண்பே குலைக்கிறாங்க, இது நீதித்துறைக்கு எதிரானதுலாம் அவர் மனு போட இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக போராட்டம் நடத்தினவங்க, அவருக்கு எதிராக வந்து பேசுறவங்களுக்குலாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு தமிழ்நாடு அரசுன்னு தமிழ்நாடு வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள் கேட்டு நீதிமன்றத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின் கேர் பண்றீங்களா? நான் என்னையவே கேர் பண்றது இல்லைங்க. சொத்து இருக்குன்னு சொல்றதுக்கும் சொந்த உழைப்பு இருக்குன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். புதிய தமிழகம் கட்சி இல்லாமல் தென் தமிழகத்தில் வெல்ல முடியாது கிருஷ்ணசாமி. எனக்கு 2 சீட்டு கொடுங்கள் என்பதுதான் உள்ளார்ந்த அர்த்தம். வீட்டை கட்டிப்பார். வீட்டை கட்டிட்டேன்டா, இஎம்ஐ தான்டா கட்ட முடியல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட சீட் ஷேரிங்கை பத்தி பேசியிருந்தோம். இதெல்லாம் முதற்கட்ட தகவல் தான். இன்னும் பேச என்ன அப்டேட் இருக்கு எல்லாத்தையும் நம்ம நேரில் கூட வந்து பகிர்ந்துக்கலாம். 160 தொகுதி ஏடிஎம்கே, மீதி எல்லாம் 74ங்கிறத பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு 20 உனக்கு 18ங்கிற மாதிரி டீல் போட்டிருக்காரு அவரு. எனக்கு அதிகமா உள்ளதை நான் எடுத்துக்கிறேன், மீதியை நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவர் பேசுறதுனால. எதனால அப்படின்னா, 120ல போட்டி போட்டா மெஜாரிட்டி நமக்கு தேவைங்கிறது ஒரு 118 ஜெயிச்சிடலாம் உறுதியா. 160மே ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி தானே அவங்க பேசுறதெல்லாம் இருக்கு. ஆமா, அவர் பேசுறப்ப 210 ஜெயிப்பாருன்னு எடப்பாடி பேசியிருந்தாரு. ஒரு கால்குலேஷன் வரப்ப நம்ம தனி மெஜரோட ஆட்சி அமைச்சிட்டோம்னா வந்து தேவையில்லாம நிறைய பேருக்கு வந்து அமைச்சராக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறாரு அவரு. அதனால அதிகமான இடங்களை போட்டி போடணும்னு நினைக்கிறாரு எடப்பாடி. ஓகே, சரி, எனக்கு 20 உனக்கு 18ங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எலெக்ஷன் காலகட்டம் இது. லைக் பண்ணுங்க, ஆதரவு வந்து கொடுங்க. நன்றி. தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும்.